கைஸ், இன்னைக்கு அல்ஃபா அரவிந்த் ஒரு டீகோடிங் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. ரொம்ப ட்ரெண்டிங் சாங்கு அரவிந்துன்னு ஒரு சாங்கு. இது ஆல்ஃபா அரவிந்துங்கிறதுக்காக நான் சொல்ல போகிறது இல்லை. பட் எனிவேஸ், இந்த பாட்டு ஒரு யூடியூபர்ஸ்க்கு ஒரு ரியாலிட்டியை கொடுக்குது. என்னென்னா, ட்ரெண்டுக்கு 2000 ரூபா, ரீல்ஸுக்கு 4000 ரூபா, டான்ஸுக்கு 10,000 ரூபான்னு இந்த மாதிரி அந்த ஒரு எலிவேஷன் கொடுக்குது. தட் இஸ் ஆக்சுவலி சம்திங் விச் வி நீட் டு இன்ட்ராஸ்பெக்ட். ஒரு யூடியூபர், ஒரு இன்ஃப்ளூயன்சரோட கஷ்டங்களை ஒரு பாட்டில் ஒரு எஃபர்ட் எப்படி எடுக்கிறாங்கிறத இவ்வளோ சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்கிறத விட அந்த லிரிக்ஸ் இட் வாஸ் ப்ரிட்டி டாப் நாச். ஏன்னா நான் ஒரு கதையை நான் இந்த மாதிரி யூடியூப்பில் ரேண்ட் பண்ணுறத, அந்த ரேண்ட்டை ஒரு பாட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த பாட்டுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஃபெல்லோ யூடியூபர்ஸ் இருந்தாங்கன்னா, இல்லை ஆல்ஃபா அரவிந்த் மாதிரி சில க்ரியேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா, என்னையே சொல்ல விரும்பலை, தேர் ஆர் லாட் ஆஃப் க்ரியேட்டர்ஸ். பட் அவங்களோட பேரில் எடுத்தாங்க ஏதாவது ட்ரேட்மார்க் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அந்த பேரை யூஸ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குன்றதெல்லாம் சிலது இருக்குது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் லீகல் திங்ஸ் விச் வி நீட் டு ட்ரீட் கேர்ஃபுல்லி வென் யூ ஆர் ரன்னிங் அன் யூடியூப் சேனல். ஸோ இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, இவ்வளோ அழகாக இந்த பாட்டை கொடுத்துருக்கான் அனிருத் ரவிச்சந்தர். இதுக்கு ஒரு ட்ரேட்மார்க்கை போட்டுருவாங்க. அந்த பேரை யூஸ் பண்ணால் ஒரு ட்ரேட்மார்க். சரி, ஓகே. பட் வேறு வழி இல்லையா? அந்த பாட்டை யார் பாடினாங்களோ அந்த பாடினவருக்கு தானே நம்ம ரிவ்யூ சொல்ல முடியும். எல்லாம் படத்துக்கு தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. நான் பாட்டுக்கு ஏன் ரிவ்யூ பண்ணுறேன்னா, இந்த பாட்டை ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்படுறாங்க. உண்மையாக சொன்னாலும் எல்லாருக்குமே எஃபர்ட் எடுக்கிறாங்க. பிகாஸ் தே நீட் அன் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். சும்மா எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல்லாம் அவ்வளோ வியூஸ் போகாது. உண்மையாக சொல்லணும்னா அதுக்கு ஸ்டூடியோ, லைட்டிங். இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா பாட்காஸ்ட் வைக்கிறேன். அப்போது பாட்காஸ்ட் வைக்கிறதுனால இட் மைட் ஹாவ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இட் ஆல்சோ ஹேஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். உண்மையாக சொன்னோன்னா பாட்காஸ்ட் வைக்கிறதுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. என்னென்னா, இப்போ நான் ஒரு அமேச்சர் கூட இல்லை, இப்போ சும்மா ஒரு ரோக்கி தான் நான் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா. பட் நீங்கள் ஒரு அமேச்சராக மாறுறப்போ நீங்கள் யூ நீட் டு ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம் வைக்கணும். ஏன் சாதா க்ரியேட்டர்ஸே இப்போது சவுண்ட் ப்ரூஃப் ரூம் ஒரு மேண்டட்டரி ஐட்டம் ஆகிடுச்சு. ஒரு இன்ஃப்ளூயன்சர் நீட்ஸ் அ சவுண்ட் ப்ரூஃப் ரூமு. தென் தே நீட் டு ஹாவ் சம் ப்ராப்ஸு. இப்போ ப்ராப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொம்மை எல்லாம் முன்னாடி விலை ஏறாமல் இருந்தது. இப்போ சடனாக விலை ஏற்றிட்டாங்க எல்லாமே. அதெல்லாம் சின்ன வயசில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பொம்மை வாங்குறது 650 இருக்கும். இன்றைக்கி அப்படியே இன்ட்டு 10 இன்ட்டு 15 இருக்குது. இது தெரிஞ்சுன்னா நான் சின்ன வயசில் இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். எங்கள் அம்மா வருஷத்துக்கு ஒன்று வாங்க சொல்லியிருப்பேன். எல்லாம் நிறைய கோட்டை விட்ருவாங்க. இதெல்லாம் விடுங்க, எல்லாம் சின்ன வயசில் இருந்ததுலாம் இப்போ இன்ட்டு 10 இருக்குது. இப்போ அதனாலே அதோட இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறப்போ நமக்கு பெருசாக தெரியும். இப்போ நம்ம சம்பாதிக்கிறப்போ அதே அமௌண்ட்டில், ஏன்னா அது ஒரு பொம்மை அவ்வளோதானு பார்த்தா இப்போ பொம்மை ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. டாய்ஸ் மார்க்கெட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்லி ரவுட்டட் அவுட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இப்போது ஒரு சின்ன ஒரு லெகோ பிளாக்கு கூட விலை இன்ஃப்ளேஷன் ஆகுது. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. டிஜிட்டலைஸ் ஆனதுனால இப்போ இந்த ஃபிசிக்கல் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ப்ரைஸ் நல்லா ஷார்ட்டாக பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ஸ் வாங்குறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எக்யூப்மெண்ட்டு, யூடியூபுக்கு கேமரா, நல்ல குவாலிட்டி கேமரா. ஏன் பாட்காஸ்டிங்க்கு இதை விட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் வேறு ஒரு கெஸ்ட்டாக கூப்பிடணும். அந்த கெஸ்ட்டுக்கு சர்டன் ஃபிக்ஸட் அமௌண்ட் கேட்பாங்க. இல்லைன்னா நம்ம ரெவென்யூ, யூடியூப் ரெவென்யூவில் அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. இதர் தே வில் ஆஸ்க் அ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆர் அ பர்சன்டேஜ். இது எல்லாமே இப்போது அப்படி தான் இருக்குது. சும்மா ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறோம், உட்கார வைக்கிறோங்கிறதெல்லாம் ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு பேச வைக்கிறது இட்ஸ் அ வெரி வெரி இன்வெஸ்ட்மெண்ட்டு. மணியை விட டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், பிளானிங் பண்ணணும், நிறைய டேக்ஸு, ரீடேக்ஸு எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ நான்லாம் ஏன் எல்லாமே சிங்கிள் டேக்கில் பேசுகிறேன்னா, எல்லாம் பழகும். நானே நிறைய வாட்டி ஒரு ஃபுல்லாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஏதாவது ஒரு இன்டரப்ஷன் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்லேருந்து திருப்பி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஓகே. ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இதுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன அப்படின்னா, அழகாக அவர் அரவிந்த் முட்டு சந்தில் இருக்கார். அவர் இன்ஃப்ளூயன்சராக இருக்கார். நானும் ஆல்ஃபா அரவிந்த், நானும் ஒரு முட்டு சந்து பக்கத்தில் தான் இருக்கேன். அதுக்குன்னு நான் என்ன அவரோட கம்பேர் பண்ண விரும்பலை. ஹீ இஸ் கம்ப்ளீட்லி அன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். நான் ஒரு
ஆஃபில் போகிற பாட்காஸ்டர், அப்பப்போ போடுற வீடியோஸ். ஏன்னா நான் அதை ஃப்ரீக்வன்சியை நான் இம்ப்ரூவ் பண்ணான்னு தான் பார்க்குறேன். பட் நமக்கும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் எனிவேஸ், இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து இதை நான் வந்து ஒரு சைடு ஹஸ்லாக பண்ணாமல் மெயின் ஹஸ்லாக பண்ணுறேன், என்னோடய யூடியூப் இன்கம் தான் என்னோடய மெயின் ஹஸ்ல் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க, கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. கம்ப்ளீட்லி ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு, ஐடியில் வேலையை விட்டுட்டு இப்போ யூடியூபே நம்பி நிறைய பேர் இருக்கிறவங்களும் இருக்காங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள். எஸ்பெஷலி இது நம்ம எங்கே ஜாஸ்தியாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் கண்டென்ட் போடுறவங்கல்ல. நான் வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேசலை, பட் பொலிட்டிக்கல் கண்டென்ட் போடுற பாதி பேர் பார்த்திங்கன்னா தே ஆர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் யூடியூப் இன்கம். அவங்களுக்கு கட்சியில் பின்ன காசுலாம் தரமாட்டாங்க. இதெல்லாம் உண்மை தான். கட்சியில் என்றைக்குமே காசு நம்ம தான் கொடுக்கணுமே தவிர, கட்சியில் நிதியெலாம் வந்து அந்த கட்சி பயன்படுத்துறதுக்காக, அந்த ஏதாவது தலைவர்கள் போகிறதுக்காக, ட்ராவலுக்கு போகிறதுக்காக, மாநாடு நடத்துறதுக்காக, வாடகை கொடுக்கறதுக்காக கட்சியிலேருந்து காசு கொடுத்து அந்த டீலருக்கு கொடுப்பாங்களே தவிர, கட்சி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குமாங்கிறதுனா பெருசாக கிடையாது. யூ ஆர் நாட் கெட்டிங் பெய்ட். அண்ட் அதே மாதிரி சில பேர் வந்து ஆதரவாளர்களாக இருப்பாங்க, அரசுக்கு ஆதரவாகவோ இந்த மாதிரி, இல்லை இந்த ஒரு ஐடியாலஜிக்கு ஆதரவாகவோ. நான் இப்போ எந்த ஐடியாலஜியும் பேசலை, பட் இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு யூடியூபர்ஸோட லைஃப் வந்து எப்படி இதில் இருக்குது அப்படிங்கிறது என்னென்னா, அந்த யூடியூப் ஓட இது இருக்குது. ஒரு யூடியூபோட வந்து ஒரு வருமானத்தை வச்சு தான் சில பேர் குடும்பமே நடத்துகிறாங்கங்கிறது உண்மை. ஒரு யூடியூப்பு சர்டைன் அமௌண்ட் மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கும் டாக்ஸ் கட்டணும், அது வேறு மேட்ரு, அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. பட் யூடியூப் இன்கம் எவ்ரி திங் கம்ஸ் இன் டு அ இம்பார்ட்டண்ட் திங். ஏன்னா நீங்கள் சின்ன பசங்களை வச்சு யூடியூப் சேனல் பண்ணாலும் மானடைசேஷனுக்கு பேன் கார்டு கேட்குறான். கரெக்டாக? பேன் கார்டுனா யார் பேன் கார்டு கொடுப்பீங்க? உங்கள் அப்பாவோட பேன் கார்டு தான் கொடுக்கணும், இல்லை அவங்களோட மதர் ஆர் ஃபாதர், பேரண்ட்டோட இப்போ மதர் ஃபாதர் கூட சொல்லக்கூடாது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ப்ரைட் மந்த், பேரண்ட் எல்லாமே நம்ம ஜெண்டர் நியூட்ரலாக தான் இந்த காலத்தில் ஜென்சி டைமில் வந்து வி நீட் டு ஸ்பீக் ஜெண்டர் நியூட்ரலாக. இப்போ எதையும் வந்து மேல் ஃபீமேல், ஆண் என்றால் வலிமையானவன், பெண் என்றால் மென்மையானவன், இந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் பேசியிருந்தீங்கன்னா செம்மையாக உதவும். இந்த மாதிரி 2000 ரூபா 4000 ரூபா 10,000 ரூபாங்கிறதெல்லாம் உண்மை தான். அதுதான் இப்போ ஒரு பாட்காஸ்டரில் பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து பேசி, அதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு, டேபிள் அழகாக அதுக்கு ஏற்ற மாதிரி இடத்த ரெடி பண்ணி, நீட் பண்ணி, எல்லாத்தையும் பண்ணி, அந்த டேபிள் ஸ்டூடியோவை க்ளீன் பண்ணி, 2-3 கேமரா ஆங்கிளாக எடுக்கணும். இப்போல்லாம் பாட்காஸ்ட்னால் சும்மா 2 பேர் பேசுகிறது, அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் வேறு காட்டணும். இப்போல்லாம் சும்மா நான் மச்சான் இப்படி பண்ணிட்டு திஸ் வீ கேன் ஹேப்பன், ஓ ப்ரோ, இப்போ நம்ம அப்படியே கதை மாதிரி பேசணும். ஒரு பேசுறதுனா ஒரு ஸ்டோரி டெல்லிங், த ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்னு பிஸ்னஸ்லலாம் சொல்லுவாங்க. நான் ஒரு மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ்லலாம் சொல்லுவாங்க, ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், ஆர்டிகுலேஷன், இதெல்லாம் சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும். இப்போ அதை தான் நம்ம வந்து யூடியூப்பில் பண்ணுறோம். ஸோ இந்த யூடியூபுக்கே மாஸ்டர் கிளாஸ் நடத்துகிறவங்களா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், யூடியூப்பில் வந்து ஒரு கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஜூம் கிளாஸ்லாம் கம்ப்ளீட்லி இட் வில் பி டிஃப்ரெண்ட். எனக்கு தெரியும் யூடியூப்பில் வர குவாலிட்டி ஜூமில் வராது இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். பட் அந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கணுங்கிறது உண்மை தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் வர காலத்தில் நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் வருவாங்க, ரெவன்யூ ஷேரிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர, இனிமேல் பார்த்திங்கன்னா ரெவன்யூ மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் ரெவன்யூ வருது, பட் மைல் ஸ்டோன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க ஃப்யூச்சரில். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒருத்தன் தன்னோட இதை பூஸ்ட் பண்ணணும்னா ஹி நீட்ஸ் டு இன்வெஸ்ட் அ லாட். டைமை தவிர மணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அல்காரிதம்லாம் தாறுமாறாக பிச்சுட்டு போகுது. ஏதோ மொக்க வீடியோ குக்க வீடியோ எல்லாம் திடீர்னு பிச்சுட்டு போகுது. இதெல்லாம் பார்த்துருக்கேன். யூடியூப் அல்காரிதம் இப்படிலாம் பண்ணோம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1-2 வீடியோ அவனோடது பிச்சுட்டு போகும். ஆனால் மீதி வீடியோஸ் எல்லாமே நார்மல் ரெவன்யூவில் தான் வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு வீட்டில் வந்து ஜிபி முத்து சார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க் போட்டுப்போம். இந்த மாதிரி பேர் யூஸ் பண்ணுறப்போலாம் நம்ம ட்ரேட்மார்க் போட்டு பேசணும். ஏன்னா இந்த மாதிரி நான் இன்றைக்கி பேசுகிறேங்கிறனால, இந்த பேரை மென்ஷன் பண்ணுறதுனால நான் அவர் வந்து பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. நான் எல்லாருக்குமே அந்த மாதிரி கிடைக்குமான்னு டவுட்டு தான் அவர் அந்த டைமில். ஆனால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் நாட் இஸ் ஓன். அவரை வச்சு யார் சம்பாதிக்கிறாங்களா இல்லை அவர் தான் சம்பாதிக்கிறாரான்றதும் தெரியாது நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாம் ஹேப்பன் ஆகிட்டுருக்கு.
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக பண்ணணும்னா நிறைய எஃபர்ட் எடுக்கணும். அந்த பெயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பாட்டை நம்ம வந்து சாதாரண மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கோ, ஜூம்பா ஆடுறதுக்கோ, இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ, இல்லை பைக்கில் போகிறதுக்கோ, இல்லை காரில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்பவும் கேட்குறதுக்கு பதிலாக இது ஒரு 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி 1 to 2 times வச்சு கேட்டு பாருங்கள். யூ நோ வாட் இஸ் த பெயின் திஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் கெட்டிங். இன்ஃப்ளூயன்சர்ஸை சைட் ஹஸ்லாக பண்ணுறவங்க இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் மெயின் ஹஸ்லாக பண்ணுறவங்க தான் மேட்ரு. அதனால் இந்த இன்ஃப்ளூயன்சரை பற்றி அழகாக இந்த பாட்டு வர்ணிச்சிருக்கு. உண்மையாக சொல்ல போனால் ஹேட்ஸ் ஆஃப். நான் இந்த பாட்டை கேளுங்க. தட் இஸ் வை சம்திங் விச் வி நீட் டு நோ வாட் இஸ் த ப்ளைட் ஆஃப் யூடியூப் மட்டும் கிடையாது. There are multiple platforms. Instagram influencers, YouTube influencers, Instagramனா real influencers. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா there is another social media called as LinkedIn. இப்போ LinkedIn ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. சூன் அதுலேயும் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங், பூஸ்டிங், அமௌண்ட் வருது, எல்லாமே வரும். இன்ஸ்டாகிராமு, யூடியூப்னு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் இன்ஸ்டாகிராம், யூடியூப் தான். யூஎஸ்லலாம் போனீங்கன்னா தே வில் கோ ஃபார் பேட்ரியானில் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் தேர் ஓன் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு வீடியோஸ் இருக்கும். அதை தவிர இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நான் மாஸ்டர் கிளாஸ் சொல்லித்தரேன், அவங்களாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் வெப்சைட் அண்ட் தேர் ஹோஸ்டிங் இட், தே ஆர் கெட்டிங் சம் ட்விட்ச். சொல்லவே மறந்துட்டேன் பாருங்கள். ட்விட்ச் எல்லாம் பாப்புலர். கேமிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்விட்ச்சு யூஎஸ்லலாம் ரொம்ப பாப்புலர். ட்விட்ச்சு, ரெட்டிட்டில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. பட் எனிவேஸ் தட் இஸ் நாட் மோர். அண்ட் அதை தவிர இன்னொரு இது இருக்குது. அதை நான் வந்து சொன்னேன்னா என் க்ரெடிபிலிட்டி அடி வாங்குமான்னு இல்லை. பட் எனிவேஸ் அதுவுமே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். டிக்டாக் வந்து யூஎஸில் கிடையாது, சைனாவில் வந்து டிக்டாக் ரொம்ப பாப்புலர். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூஎஸ் அண்ட் இந்தியாவை தவிர பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் டிக்டாக் பாப்புலர். இதிலலாம் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறத விட அவங்களும் நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க. உங்களை விட ஒரு ரீல் பண்ணணுன்னா எவ்வளோ ஷார்ட்ஸ் போடணும், கட் பண்ணி இவ்வளோ டேக்குன்னு சொல்லி அந்த கேமரா பாஸ் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி எஃபர்ட் எடுத்து ரீல்ஸ் போடுற ஒரு பர்ஃபெக்ட் ரீல் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க். அண்ட் ஹார்ட்ஸ் ஆஃப் எவ்ரி கிரியேட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி எஃபர்ட் எடுத்து சக்ஸஸ் வரவங்களுக்குலாம். திஸ் இஸ் வாட் த சாங் அரவிந்த் says. And keep watching, sharing, subscribing to Alpha.